டாக்டர் அப்துல் கலாம் மற்றும் அண்ணல் அம்பேத்கர். இவர்களது பெயர்களை கேட்டாலே நம் நரம்புகளில் ஒருவித உத்வேகம் பிறக்கும். இவர்களது வாழ்க்கையை பற்றி நாம் நிறைய படித்திருக்கிறோம். ஆனால் இவர்களது சிந்தனை முறை பற்றி எப்போதாவது யோசித்ததுண்டா? ஒரு விண்வெளி விஞ்ஞானியும் ஒரு சட்ட மேதையும் எப்படி ஒரே மாதிரியான சில மனோதத்துவ முறைகளை பயன்படுத்தினார்கள்? அந்த ரகசியம் என்ன? இன்றைய காலகட்டத்தில் ஒரு சாதாரண இளைஞன் எப்படி இந்த ஜீனியஸ் மைண்ட் செட்டை தனக்குள் வளர்த்து கொள்ளலாம்? வாருங்கள், ஆழமாக விரிவாக பார்ப்போம். டெக்னிக் 1, ஹைப்பர் ஃபோக்கஸ், தீவிர கவனம். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் இருந்தபோது நடந்த அந்த சம்பவத்தை யோசித்து பாருங்கள். ஒரு நாளைக்கு 18 மணி நேரம், 18 மணி நேரம் ஒரே இடத்தில் அமர்ந்து வாசித்தார். இதற்கு பெயர்தான் டீப் ஒர்க். இதேபோல்தான் கலாம் அவர்களும் ஒரு ராக்கெட் சோதனையின் போது தன்னை சுற்றியுள்ள உலகத்தையே முழுமையாக மறப்பார். அவர்களுக்கு பசி தெரியாது, உறக்கம் தெரியாது, இலக்கு மட்டுமே தெரியும். இன்று நம் நிலைமை என்ன? 5 நிமிடத்திற்கு ஒரு முறை செல்போன் நோட்டிபிகேஷன், கவனச்சிதறல்கள். இளைஞர்களே, ஒரு நாளைக்கு வெறும் 90 நிமிடங்கள் மட்டும் உங்கள் செல்போனை தவிர்த்துவிட்டு நீங்கள் செய்யும் வேலையில் தீவிர கவனம் செலுத்தி பாருங்கள். உங்களால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. டெக்னிக் 2, ப்ராப்ளம் சால்விங் வெர்சஸ் கம்ப்ளைனிங். அம்பேத்கர் அவர்கள் சந்தித்த சமூக கொடுமைகள் சாதாரணமானவை அல்ல. ஆனால் அவர் அந்த சமூக அமைப்பை திட்டி தீர்ப்பதில் தன் நேரத்தை செலவிடவில்லை. மாறாக அதற்கு தீர்வாக சட்டம் என்ற வலிமையான ஆயுதத்தை கையில் எடுத்தார். அதேபோல் கலாம் அவர்கள் ராக்கெட் சோதனையில் தோல்வியடைந்த போது வருந்தவில்லை. அடுத்த சோதனையில் என்ன மாற்றலாம், எங்கே தவறு நடந்தது என்று தீர்வை தேடினார். நண்பர்களே, குறைகளை சொல்வதை இன்றே நிறுத்துங்கள். இதற்கு தீர்வு என்ன, வாட் இஸ் த சொல்யூஷன் என்று யோசிக்க தொடங்குவதே உங்கள் வெற்றியின் முதல் படி. டெக்னிக் 3, தி ஆர்ட் ஆஃப் லேர்னிங், கற்றலின் கலை. அம்பேத்கர் அவர்கள் 32 பட்டங்களை பெற்றவர் என்பது உங்களுக்கு தெரியுமா? அவர் ஒரு நடமாடும் நூலகமாகவே வாழ்ந்தார். கலாம் அவர்களோ இந்தியாவின் முதல் குடிமகனாக இருந்தபோதும் இறுதி வரை ஒரு மாணவராகவே இருக்க விரும்பினார். இவர்கள் இருவருமே செல்ஃப் லேர்னிங் அல்லது சுய கற்றல் முறையில் வித்தகர்கள். கல்வி என்பது வெறும் கல்லூரி படிப்போடு முடிந்துவிடக்கூடாது. தினமும் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ளும் பழக்கத்தை ஒரு வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். அறிவுதான் அதிகாரத்தை தீர்மானிக்கும். டெக்னிக் 4, இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், மன உறுதி. அம்பேத்கர் அவர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் அவமானங்களை சந்தித்தார். கலாம் அவர்கள் வறுமையினால் பல பொன்னான வாய்ப்புகளை இழந்தார். ஆனால் அவர்கள் வீழ்ந்து விடவில்லை. தங்களுக்குள் இருந்த கோபத்தை ஒரு ஆக்கப்பூர்வமான வெற்றியாக மாற்றினார்கள். உங்கள் வெற்றியை விட பெரிய பதில் வேறு எதுவும் இருக்க முடியாது. உங்களை யாராவது அவமானப்படுத்தினால் அதை வார்த்தைகளால் எதிர்கொள்ளாதீர்கள். உங்கள் வளர்ச்சியால் பதில் சொல்லுங்கள். அதுதான் உண்மையான வீரம். டெக்னிக் 5, லெகசி திங்கிங், வருங்கால சிந்தனை. இவர்கள் இருவருமே தங்களுக்காக வாழவில்லை. நான் இறந்த பிறகு இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும்? இதுதான் அவர்கள் ஆழ் மனதில் இருந்த கேள்வி. அம்பேத்கர் இந்திய சட்டத்தின் மூலம் ஒரு வலிமையான அடித்தளத்தை உருவாக்கினார். கலாம் தனது கனவுகளின் மூலம் இளைஞர்களின் இதயங்களில் நெருப்பை மூட்டினார். உங்கள் வேலையில் ஒரு தொலைநோக்கு பார்வை, அதாவது ஒரு விஷன் இருக்கட்டும். அந்த பார்வை உங்களை எப்போதும் சோர்வடைய விடாது. இறுதியாக ஒரு முடிவுரை. அம்பேத்கரின் அறிவும் கலாமின் கனவும் இணைந்தால் எந்த இளைஞனும் இந்த உலகத்தை வெல்லலாம். இந்த 5 டெக்னிக்களில் நீங்கள் எதை முதலில் பின்பற்றப் போகிறீர்கள்? கீழே கமெண்ட் செய்யுங்கள். இதே போன்ற ஆழமான மற்றும் உத்வேகமான தகவல்களுக்கு ட்ரை டு ஸ்கை பொன்மொழிகளை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கனவுகள் மெய்ப்படட்டும்.